வணக்கம். எல்லா மாணவர்களும் அவங்க திறமைய முழுசா வெளிக்காட்டி சிறப்பா படிக்கிற ஒரு வகுப்பறைய எப்படி உருவாக்கலாம்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அதற்கான ஒரு கருவி பெட்டிய, அதாவது ஒரு டூல் கிட்ட உருவாக்க போறோம். இதுக்கு நமக்கு வழிகாட்ட போறது ஸ்ரீலங்காவோட தேசிய கல்வி நிறுவனம் வெளியிட்ட ஒரு கைடு தான். ஆமா, இந்த பகுப்பாய்வுல நம்மளோட நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு மாணவர்கிட்டயும் இருக்கிற அந்த தனிப்பட்ட திறமையை வெளிக்கொண்டு வரத்துக்கு தேவையான சரியான கருவிகளை கண்டுபிடிக்கிறது தான். சரி, நம்மளோட முதல் கருவி ரொம்பவே ஒரு அடிப்படையான விஷயம்தான். அதாவது பல புலன்களை பயன்படுத்தி கத்துக் கொடுக்கறது. சிம்பிளா சொல்லணும்னா, பார்க்கறது, கேட்கறது, தொட்டு உணர்றதுன்னு பல வழிகள்ல ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அது இன்னும் நல்லா புரியும் இல்லையா? முதல்ல கத்துக்கிறதுல இருக்கிற சவால சரியா புரிஞ்சுக்கலாம். இது புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது என்னன்னா, சிலரோட மூளை தகவல்களை கொஞ்சம் வித்தியாசமான முறையில ப்ராசஸ் பண்ணும், அவ்வளோதான். சோ, நம்மளோட முதல் டூல் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பத்தி தான். பாருங்க, சார்ட்ஸ், வரைபடங்கள் மூலமா பார்க்க வைக்கிறது, அப்புறம் தெளிவா வாயில விளக்கி சொல்றது, கூடவே அவங்களே சில ஆக்டிவிட்டிஸ் செய்ய வைக்கிறது. இப்படி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும்போது லேர்னிங் எல்லாருக்கும் ஈஸியாகிடும். இதுல சாரக்கட்டு, அதாவது ஸ்கேஃபோல்டிங்னு சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துல இருந்து படிப்படியா புது விஷயங்களை கத்துக் கொடுக்கறது. சரி, இப்போ நம்ம கையில இருக்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கருவியை பத்தி பார்க்கலாம். அதுதான் டெக்னாலஜி. ஆமாங்க, டெக்னாலஜி எப்படி ஒரு பாலமா இருந்து கத்துக்கிறதுல இருக்கிற இடைவெளிகளை நிரப்புதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் படிக்கிறது எழுதுறது மாதிரியான சவால்கள் இருக்கு, இன்னொரு பக்கம் அதுக்கான டெக்னாலஜி தீர்வுகள் இருக்கு. உதாரணமா, ஒருத்தரால படிக்க முடியலையா, அதுக்கு ஸ்கிரீன் ரீடர்ஸ் இருக்கு. எழுத கஷ்டமா இருக்கா, ஸ்பீச் டு டெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு தடைக்கும் ஒரு டெக்னாலஜி பாலம் இருக்கு. சரி வாங்க, நம்ம டூல் கிட்ல அடுத்த கருவியை பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. அதாவது தகவல்களை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுக்கறது. இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம தகவலை அப்படியே கொடுக்கறதில்ல, அதுக்கு பதிலா அதை டிரான்ஸ்லேட் பண்றோம். அதாவது கண்ணால பாக்குற ஒரு விஷயத்த தொட்டு உணர்ற மாதிரியோ இல்ல காதால கேக்குற மாதிரியோ மாத்துறோம். அதே மாதிரி காதால கேக்குற விஷயத்த கண்ணுல பாக்குற மாதிரி மாத்துறோம். இப்படி செய்யும்போதுதான் அது எல்லாருக்கும் போய் சேருது. உதாரணத்துக்கு, பார்வை குறைபாடு இருக்கிற மாணவர்களுக்கு பிரெயில் புத்தகங்கள், பெரிய எழுத்தில் இருக்கிற புக்ஸ், இல்லனா 3D மாடல்ஸ் மாதிரி விஷயங்கள் மூலமா அவங்க தொட்டு பார்த்து கத்துக்கலாம். இது உலகத்தையே அவங்க கைக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி. அதே மாதிரிதான் கேட்கும் திறன்ல சவால் இருக்கிற மாணவர்களுக்கு, அவங்களுக்கு சைகை மொழி வீடியோக்கள், எல்லா வீடியோக்கள்லயும் கேப்ஷன்ஸ், பாடங்களுக்கான டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு உலகம் இன்னும் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நம்மளோட அடுத்த கருவி ரொம்பவே முக்கியமானது, கம்யூனிகேஷன். அதாவது தகவல் தொடர்பில் இருக்கிற தடைகளை தாண்டி பாலங்கள் கட்டுறது எப்படின்னு பார்க்க போறோம். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுறதோ இல்ல எழுதுறதோ ஒரு பெரிய தடையா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இலக்கு ஒண்ணுதான், மொழிய கண்ணால பார்க்க வைக்கணும், அது கூட ஊடாட வைக்கணும். அதுக்கு இங்க 4 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல் ஸ்டெப், மொழிய ரொம்ப எளிமையாக்கணும். ரெண்டாவது, பட அட்டைகள், ஷார்ட்ஸ் மாதிரி விஷுவல் சப்போர்ட்ஸ் பயன்படுத்தணும். மூணாவது, அவங்களையே இன்டராக்டிவ் கேம்ஸ் மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுத்தணும். நாலாவது, கதைகள் சொல்லணும். ஆமாங்க, கதைகள் மூலமா கத்துக்கும்போது மொழி ஒரு பாலமா மாறுமே தவிர தடையா இருக்காது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி உதவி மட்டும் தேவைப்படாது. சிலருக்கு இன்னும் அதிகமான சவால்கள் தேவைப்படும். அவங்கதான் திறமையான புத்திசாலி மாணவர்கள். பாருங்க, இந்த மேற்கோள் எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு. உள்ளடக்கிய கல்விங்கிறது வெறும் சப்போர்ட் கொடுக்கறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாணவரும் அவங்க முழு திறமைக்கு வளர்றதுக்கு தேவையான சரியான சவால்களை கொடுக்கறதும் தான். அவங்களுக்கு என்ன மாதிரி டூல்ஸ் கொடுக்கலாம்? அட்வான்ஸ்டான புத்தகங்கள் படிக்க கொடுக்கலாம். அவங்களா தனியா ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்லலாம். இல்லனா அவங்க ஆர்வம் இருக்கிற துறையில எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேச வைக்கலாம். இப்படி செய்யும்போது அவங்க ஆர்வம் இன்னும் அதிகமாகி பெரிய உயரத்துக்கு போவாங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கிட்ட ஒரு முழுமையான டூல் கிட் இருக்கு. இதோட அடிப்படை என்ன தெரியுமா? மத்தவங்கள புரிஞ்சுக்கிறதும் சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி மாறிக்கிறதும் தான். சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட இந்த டூல் கிட்ல 4 முக்கியமான கொள்கைகள் இருக்கு. 1, பல புலன்களை பயன்படுத்துறது. 2, பார்வைக்கும் ஒலிக்கும் ஏத்த மாதிரி மாத்துறது. 3, கம்யூனிகேஷன் பாலங்களை கட்டுறது. 4, திறமைகளை இன்னும் வளர்க்கறது.
இந்த டூல் கிட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது, இதோட உண்மையான சக்தி இதை நாம பயன்படுத்தும் போது தான் தெரியும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு உங்க வகுப்பறையில இல்ல உங்க சூழல்ல இதிலிருந்து எந்த ஒரு கருவியையாவது பயன்படுத்தி ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும்?